மூளை பாதிப்பால் துடிக்கும் வீரர்கள். ஈரான் தொடுத்த நரம்பு மண்டல தாக்குதல். அமெரிக்க ராணுவம் வெளியிட்ட அதிர்ச்சி அறிக்கை. ஈரானுக்கு எதிரான மாபெரும் போரில் அமெரிக்க ராணுவத்திற்கு ஏற்பட்டுள்ள காயங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வமான அதிர்ச்சி தகவல்களை அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் தற்போது பகிரங்கமாக வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான இந்த ராணுவ நடவடிக்கைகளில் இதுவரை மொத்தமாக 399 அமெரிக்க படை வீரர்கள் போர்க்களத்தில் படுகாயமடைந்திருப்பதாக ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இவர்களில் 354 பேர் சிகிச்சைக்கு பின் மீண்டும் பணிக்கு திரும்பி இருக்கும் நிலையில் 3 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல அமெரிக்க வீரர்களுக்கு தலையில் ஏற்பட்ட மாபெரும் அதிர்ச்சியால் மூளை பாதிப்பிற்கான அறிகுறிகள் பல நாட்கள் தாமதமாகவே தெரிய வந்துள்ளன. இதனால் காயமடைந்த வீரர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அமெரிக்க படை கவலையுடன் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நிலவரப்படி 373 வீரர்கள் காயமடைந்ததாக முன்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் தாமதமாக வந்த மூளை பாதிப்பு மருத்துவ அறிக்கைகளால் அந்த எண்ணிக்கை தற்போது 381ஆக திருத்தப்பட்டுள்ளது. உண்மையான பாதிப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. அமெரிக்கா தனது அதிநவீன ஆயுதங்களை வைத்து ஈரானை தாக்கினாலும் ஈரானின் பதிலடி தாக்குதல்களும் அமெரிக்க வீரர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் அப்பட்டமாக காட்டுகின்றன. கடல் முற்றுகைக்கு மத்தியில் அமெரிக்க ராணுவம் சந்திக்கும் இந்த இழப்புகள் டிரம்பின் போர் வியூகத்திற்கு கிடைத்த மாபெரும் சறுக்கலாகும்.